20 ஓவர் கிரிக்கெட் போட்டி விளையாட தெரியவில்லை தென் ஆப்பிரிக்க அணிவீரர்களுக்கு. டீசன்ட் ஆகாபேட்டை வைத்து விளையாடினால் 20 ஓவர் போட்டியில் எல்லாம் வெல்ல முடியாது. டெஸ்ட் கிரிக்கெட் மற்றும் ஒரு நாள் போட்டிகளில் அந்த அணி வீரர்கள் சிறப்பாகவே விளையாடுகிறார்கள். 20 ஓவர் போட்டியை பொறுத்தவரையில் எதிரே யார் பந்து வீசுகிறார்கள், எந்த அணி இருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கக்கூடாது. எதற்கெடுத்தாலும் அடிதான். எவ்வளவு பெரிய பந்துவீச்சாளர் என்றெல்லாம் யோசிக்கவே கூடாது. இதுதான் 20 ஓவர் போட்டியில் உள்ள சுவாரஸ்யம். தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே ஆன T20 போட்டி தொடரில் முதல் போட்டியில் டீம் டேவிட் அதிரடியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இரண்டாவது போட்டியில் டெவால் பிரேவுஸ் அதிரடியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றது. எதிர்பார்ப்புடன் தொடங்கிய மூன்றாவது T20 போட்டியில் டெபால் பிரைஸ் 26 பந்துகளில் 53 ரன்கள் விளாசினார். நோ லுக்கிங் ஷாட் என்று சொல்வார்கள், அப்படி ஒரு அடி. இப்படி பல சிக்சர்கள் பறந்தது. இவர் ஒருவர் மட்டும்தான் T20 போட்டி விளையாடுவது போல விளையாடினார். மற்ற வீரர்கள் ஒரு நாள் மட்டும் டெஸ்ட் போட்டியில் விளையாடுவது போல விளையாடினர். 20 ஓவர்களில் 172 ரன்கள் சேர்த்தனர். பின்னர் இறங்கிய ஆஸ்திரேலியா அணி மார்ஷ் மற்றும் மேக்ஸ்வெல் அதிரடியில் எளிதாக வெற்றி பெற்றது. என்னை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்கா அணி 20 ஓவர் போட்டியில் விளையாடும் வீரர்களை அணிவி சேர்க்க வேண்டும். உங்கள் கருத்துக்களை பகிரவும்.